எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 30வது நாள். ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சிட்டேங்க. ஒரு 3:30 அந்த டைமில் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே நான் பண்ணுற வேலை என்னென்னா, தண்ணி காய வச்சுட்டு வாசலை கூட்டி பெருக்கிட்டு கோலம் போடுறது தான். மார்கழி மாதம் இன்னும் முடியல, ஸோ அதனால் குட்டியாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு கலர் போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்ருக்கேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் டைமில் ஒர்க் பண்ண டைமில் எடுத்த சாரீ. எனக்கு அப்போவே ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ எனக்கு. ஸோ இது கட்டினாலே ஒரு பிரைட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ என்னை கட்டும்போது எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. கரெக்டாக ஒரு 5 o'clock ஆச்சு. நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாசல்லேருந்து எப்போவுமே விளக்கேற்றணும். வாசலில் பூ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா கோலம், அதுக்கு பூ வச்சுட்டு அப்படியே விளக்குக்கெல்லாம் பூ வச்சுட்டு நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக 5 o'clock அலாரம் அடித்த மாதிரி நமக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க. 3:30க்கு எந்திரிக்கிறோமா, அதுலேருந்து கரெக்டான டைம் ஃபாலோ பண்ணுறதுனால 5 மணிக்கு மேலே ஒரு 5:10 கூட ஆகாது. ரொம்ப பர்ஃபெக்டாக 5 மணிக்குள்ளே நம்ம ஏற்றிடுவோம். 4:45 5 மணிக்குள்ளே ஏற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வாசலில் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த பஞ்சதீபம் ஏற்றணும். அதுக்கப்புறம் மற்ற விளக்கு எல்லாமே நம்ம ஏற்றிக்குவோம். ஏற்றிட்டு நம்ம தீபதூபாத்தி காட்டி ப்ரே பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரேயர் பார்த்திங்கன்னா, பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம வேண்டிக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தெரியாதவங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்ம இந்த டயத்தில் நம்ம ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தோஷமும் இல்லாத நேரங்க. மேக்ஸிமம் கல்யாணம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, இந்த நேரம் சரியில்லை, எந்த நேரமுமே சரியில்லைன்னு வரும்போது கல்யாண முகூர்த்தமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் வச்சுருவாங்க. 3:30 to 5:30க்குள்ளே தாலி கட்டுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா அந்த டயத்தில் எந்த ஒரு தோஷமும் இல்லாத நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த டயத்தில் பூஜை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் இந்த நேரத்தில் பண்ணலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கமே வரலை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டயத்தில் கொஞ்சம் பால்கனிலேயோ அந்த மாதிரி போய் நிற்கிறீங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க நிற்கிறீங்கன்னா, அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் பர்டிகுலர் இந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை இமேஜின் பண்ணும்போது அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாமே இந்த டயத்தில் பண்ணினா மட்டும் போதாது. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் நான் எல்லா வீடியோலையும் அதை தான் சொல்வேன். நம்மளோட இன்புட் இல்லாமல் அவுட்புட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைமில் எந்திரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் தாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்திரிச்சு அழகாக பூஜைகள் பண்ண முடியும். நான் இப்போ 48 days பண்ணணும்னு நினச்சது இப்போ 30 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. எனக்கு நினச்சது நிறைவேறுதோ இல்லையோ, நான் இந்த விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சது பண்ணுறேனே, அந்த ஒரு இதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்க புதுசாக இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மைண்ட் செட் தாங்க எல்லாமே. நம்ம எண்ணம் தான் எல்லாமே நம்மளை வழி நடத்துறது. நமக்கு ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட தாட்ஸ் தான். ஸோ அது ரொம்ப சுத்தமாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.